ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ஒரு குட் மார்னிங். இது ஃப்ரைடே மார்னிங். இன்றைக்கான மினி பிளாக் பார்த்துடலாமா? காலையில் எழுந்திரிச்சு குளித்து ரெடியாகி வந்தாச்சுங்க. முதல்ல இந்த காஞ்ச வெசல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அடுத்து சாமி கும்பிட வேண்டியது தான். ஸோ ஃப்ரைடே வந்தாலே டிஃபால்ட்டாக தலைக்கு குளிச்சிருவாங்க எவ்ரி ஃப்ரைடேவும். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு இது சின்ன சாமி ரூமுங்கிறதுனால காமாட்சியம்மன் விளக்கை வெளியே வச்சு ஏற்றுவேன். 2 மினி குத்து விளக்கு வச்சுருப்பேன், அதை மட்டும் உள்ளே வச்சு ஏற்றுவேங்க. கும்பிட்டு முடிச்சுட்டு எகெயின் உள்ளே வச்சுருவேன். ஏன்னா இது சின்ன சாமி ரூமு கொஞ்சம் நெருக்கடியாக இருக்கிறனால நான் வெளியே வச்சு ஏற்றிட்டு அப்புறம் உள்ளே வச்சுருவேன். சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு சுட சுட காஃபி குடிக்க வேண்டியது தான். இன்றைக்கி என் வீட்டுக்காருக்கு வந்து பெருசாக ஒர்க்கு எதுவும் இல்லை, கால்ஸ் எல்லாம் ரொம்ப கிடையாது. அதனால் அவர் வெளியே தான் உட்காந்துருக்காரு. நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு உள்ளே போகிறேன் அப்படின்னாரு. சரி, ஓகே, நீங்கள் உட்காந்து அவரோடையே சேர்ந்து பேசிகிட்டே அப்படியே காஃபி குடிச்சிக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி நேற்று வந்து பார்த்திங்கன்னா 3 BHK மூவி பார்த்தோங்க, தேர்ஸ்டே நைட்டு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. என்ன தான் படம் வந்து நமக்கு எமோஷ்னலாக வந்து கனெக்ட் ஆகாட்டியும் ஒரு சில சீனில் நம்மளை அறியாமையே அந்த ஃபீலுக்கு கொண்டு போயிடுச்சுங்க. ஆனால் நல்ல மூவி தாங்க, கண்டிப்பாக ஒர்த்து தான் வாட்சிங்கு. ஸோ ஓடிடியில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள் பார்க்கலனா. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட் சாலடுங்க. நேற்று வாங்கினது. அந்த சாண்ட்விச்சை மட்டும் சாப்பிட்டுட்டோம், இந்த ஃப்ரூட் சாலடு சாப்பிடல. நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வச்சுக்கலான்னு எடுத்து வச்சிட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையான ஃப்ரூட்ஸும் இருக்குங்க. பிளாக்பெர்ரி இருக்கும், ஸ்ட்ராபெர்ரி இருக்கும், பைனாப்பிள் இருக்கும், அப்புறம் குட்டி குட்டி மினி ஆரஞ்சு இருக்கும். அதெல்லாம் வெட்டி போட்டு அப்படியே டாப்பிங்கோடு கொடுப்பாங்க, சூப்பராக இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மீட் பால்ஸுங்க. நேற்று காஸ்கோவில் வாங்கினது. சரி, இதை ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி இப்போ வெளியே எடுத்து வச்சுருக்கேன். ஜஸ்ட்டு இதை வந்து ஓவன்லேயோ ஏர் ஃப்ரையர்லேயோ தவாலேயோ போட்டு நம்ம சொட்டே பண்ணி சாப்பிட்றது தான், ஜஸ்ட்டு வார்ம் பண்ணி சாப்பிட்றது தான். இது வந்து பார்த்திங்கன்னா அவகேடோ ஆயில், உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு காஸ்கோவில் வாங்கிட்டு வந்திருந்தோம். அவகேடோ ஸ்ப்ரேங்க, இது பாட்டிலில் ஸ்ப்ரே மாதிரி வரும். அதை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த பால்ஸை போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸும் பெப்பரும் போட்டுக்கிட்டோங்க. சாப்பிட்டு பார்த்தா சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் வாங்கினதே கிடையாதுங்க. இது வந்து சிக்கனுங்க, போன்லெஸ் சிக்கனை இந்த மாதிரி மீட் பால்ஸ் மாதிரி பண்ணி வச்சுருப்பாங்க. இன்றைக்கி கிளைமேட் பார்த்திங்கன்னா ஒரே க்ளவுடியாக இருந்துச்சு, மழை பெய்கிற மாதிரி சீன் போட்டுகிட்டே இருந்துச்சு. ஆனால் பெருசாக மழை ஒன்றும் வரலைங்க. ஃப்ரைடே வந்தாலே நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி என் வீட்டுக்காருக்கு ஆஃப் டே தான் வேலை இருக்கும். முடிச்சுட்டு அப்புறம் ஈவினிங் கண்டிப்பாக மூவி டைம் தான். ஏதாவது நாங்கள் ஸ்நாக்ஸு பாப்கார்ன் எல்லாம் போட்டு வச்சு மூவி பார்க்குற நேரம் தான். ஸோ இப்போ லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக் கறியும் பூரியும் தாங்க இன்றைக்கி. பூரினாலே மசால் தான், பட் என்னைக்காச்சும் தான் நாங்கள் மசால் பண்ணிப்போம். மசாலை தாண்டி சில நேரம் இந்த மாதிரி ஒரு நான்வெஜ் கறி மாதிரி தான் பண்ணிப்போம். சரி, இன்றைக்கி முட்டைக்கறி பண்ணலாம், ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி முட்டைக்கறி பண்ணி அதை என்ன சொல்கிறது பூரியோடு வச்சு இப்போ சாப்பிட வேண்டியது. 2 பேரும் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிடுவோம். ஸோ மொத்தமாக நான் சுட்டு எடுத்து வச்சுப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேக் நெயில்ஸுங்க, ஒரு நெயில் எக்ஸ்டென்ஷன் நானே பண்ணலான்னு சொல்லிவிட்டு இப்போ கையில் ஒட்ட வச்சு அழகாக வெட்டி ஷேப் பண்ணி கலர் பண்ணி வச்சுருக்கேங்க. இதோட டீட்டெயில்டு ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு பிக் வீடியோவில் ஒரு நாள் எப்படி நான் பண்ணேன் அப்படின்னு போடுறேங்க. ஸோ இந்த நெயில்ஸ் எப்படி இருக்குதுன்னு நீங்கள்